கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏலிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், இதை வாசிக்க வேண்டும், இதை புசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அப்படி செய்யும்போது நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பார்ப்போம். சமீபத்திலே நடந்த அந்த அமெரிக்காவில் வர்ஜீனியா மாகாணத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். கருப்பு இன மாணவர்களுக்கும் வெள்ளை இன மாணவர்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. வகுப்பில் வெள்ளை இன மாணவர்கள் முன்பாக சென்று போர்டில் அந்த கருப்பு இன மாணவர்களை குறித்து அவதூறாக எழுதி அசிங்கமாக எழுதிவிட்டு போயிடுவார்கள். நீங்களாம் இந்த நாட்டில் இருப்பதற்கே அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இது நாளடைவில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். உடைய காவல்துறையினர்கள் இவர்களை பிடித்து கொண்டு போய் நீதிபதியிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்த பொழுது அந்த நீதிபதி சொன்னாங்க, இவர்களை திட்டி அடித்து அனுப்பிச்சா கூட திரும்பி இந்த தவறை செய்வாங்க. சிராஜ் ஜெயிலில் அடைச்சா கூட மறுபடியும் அவங்க திரும்பி வந்து இந்த தவறை செய்வாங்க. என்ன செய்கிறதுன்னு பார்த்து அவர்கள் கையில் அந்த 5 பேர் கையிலையும் ஒரு 12 புத்தகத்தை கொடுத்து இதை தினந்தோறும் வாசித்து இதன்படி இதில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் அதனுடைய கருத்துக்களை எல்லாம் காவல்துறையினத்தில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அந்த மாணவர்கள் 1 வருடத்திற்குள்ளாக அந்த புத்தகத்தை படித்து அவர்கள் காவல்துறையிடத்தில் அறிவித்ததை காவல்துறையினர் ரிப்போர்ட் கொண்டு வந்து நீதிபதியிடத்தில் சொன்னாங்க. அப்பொழுது அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டு விட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரணமான புஸ்தகம் அவருடைய வாழ்க்கையே மாற்றும் என்றால் இந்த வேத புஸ்தகம் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றும். அப்படியாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் மோசே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு, இனி நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அதன்படி நடப்போம் என்று சொன்னார்கள். இந்த வேதத்தில் உள்ள எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது எஸ்ராவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேறின வேதபாரகனாக இருந்தான். ஒரு மாணவன் கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கும்போது தினந்தோறும் அதை வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும், பிறகு மனப்பாடம் பண்ண வேண்டும், எக்ஸாம் எழுதும்போது தேர்ச்சி பெறுவான். அதே போல தான் எஸ்ரா இப்படி தேர்ச்சி அடைந்த பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜா கேட்டதையெல்லாம் கொடுத்தார் என்றால் வானத்தையும் பூமி உலகத்தையும் படைத்த இரட்சகர் அவர் ஒரு ராஜா. நாம் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுக்க மாட்டாரா? இந்த வேதத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. இதை வாசிக்கும்போது சொல்கிறார், ஆண்டவரே, தாவீது சொல்கிறாரு, உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை காண உதவி செய்யும் ஆண்டவரே, இந்த வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ராஜா கேட்டதெல்லாம் கொடுப்பார். இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் கேட்பதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் நிச்சயமாக. மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தினந்தோறும் வாசிக்க வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும், அதை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் யோசுவாவிடத்தில். அப்பொழுது யோசுவா அதன்படியெல்லாம் செய்த பொழுது அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணினார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும். எந்த வியாதி பலவீனம் அவர்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் விரும்பினதையெல்லாம் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.